Hi, this is Saranya from Sanaa-Kk nagar Madurai. So என்னோட சலூனில் லாஸ்ட் பேட்சோட செகண்ட் போர்ட்ஃபோலியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி நல்ல ரெஸ்பான்சஸ் இருந்துச்சு இந்த வீடியோக்காக. ஸோ இந்த டேயை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஃபுல் வீடியோ இந்த இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் என்னென்னா நடந்துச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேக் ஸ்டேஜில் இந்த கிளாஸோட எக்ஸ்ப்ளோரிங் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது இந்த போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், எப்படி மேட்ச் பண்ணணும், என்ன டெக்னிக்ஸ் இருக்குது, எல்லா கற்றுக்கிட்ட விஷயத்தையும் எப்படி வந்து ஸ்கின்னில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது, அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பயங்கரமாக லேர்ன் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் ஹேராக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்த கான்செப்டில் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்லேருந்து ப்ராப்பராக வந்து அவங்க அவுட்புட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சாரியாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எடுத்திருந்த அக்சசரிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு வே வந்து கீப்பப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் அப்படின்றது லிமிட்டடான ஒரு டைமில், லிமிட்டடான ஒரு ப்ராசஸில் பறக்க வந்து முடிஞ்சிடாமல் நல்ல எக்ஸ்பேண்டபிளாக இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் லேர்னிங் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கும் நல்ல கற்றுக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கும் நல்ல கற்றுக் கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லோரும் பண்ண ஒர்க் அவுட்புட்டில் வந்து அவ்வளோ ஹாப்பி எனக்கு. ஸோ எல்லாருமே அவங்க ஒரு சைடு வந்து கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரீல்ஸுக்கு ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த அன்னைக்கு வந்த மாடல்ஸ் யாரையுமே சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பொறுமையாக எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்ல டைம் கொடுத்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணி அவங்களும் வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களோட. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அவங்களோட கெரியருக்கு அப்டேட் பண்ணிக்கிற மாதிரியும் அமையுது அப்படின்றப்போ எனக்கும் ஹாப்பி. அந்த அன்னைக்கு ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஒன் சைட் வந்து பயங்கர கலோபரமாக போயிட்டு இருந்துச்சு அவங்களோட கெட் ரெடி எல்லாமே. மாடல்ஸை கூட சீக்கிரம் கிளப்பி அனுப்பி விட்டுடலாம் போல இருக்குது, இவங்களை கிளப்புறது தான் ஒரு பெரிய வேலையாகவே இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸோடு வந்து எல்லா கண்டென்ட்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டென்ட்டு, ரீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் போசஸ், இது எல்லாமே கம்பைண்டான ஒரு ஒர்க்கோட எல்லாத்தையும் அலோகேட் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக உட்காந்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படுத்தே விட்டானடா ஒருத்தன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.